சிறையிலிருந்து வந்ததும் தேரரை சந்தித்த டக்ளஸ். புதையல் தோண்டிய தேரர் அதிரடி கைது. பருத்தித்துறையில் கடல் கொந்தளிப்பால் பாதிப்புக்குள்ளான மக்கள் பலத்த சேதம். ரணிலுக்கு எதிரான விசாரணைகளில் கடும் குழப்ப நிலை. அரசு தரப்புக்குள் சண்டை. கொழும்பில் திட்டமிடப்பட்ட கொலை முயற்சி. சிஐடியிடம் சிக்கிய 4. ஜாலில் சொகுசு வீட்டில் பெண்கள் செய்த மோசமான வேலை. மன்னாரில் மாயமான இளம் குடும்ப பெண். வெனிசுலா ஜனாதிபதி சிறைப்பிடிக்கப்பட்ட இரகசிய பின்னணியில் சிக்கிய 60 பேர். தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம். கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலையாகியுள்ள டக்ளஸ் தேவானந்தா கொழும்பு கங்கராம விகாராதிபதியை மரியாதை நிமித்தம் இன்று சந்தித்து கலந்துரையாடி விகாராதிபதியின் ஆசிகளையும் பெற்றுக்கொண்டார். குறித்த சந்திப்பில் பல்வேறு சவால்களையும் கடந்து வந்த நீங்கள் எதிர்காலத்தினை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று விகாராதிபதி அவருக்கு தெரிவித்துள்ளதோடு இந்த நாட்டிலே நியாயமான முறையில் சிந்திக்கின்ற தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் மத்தியில் உங்களின் அரசியல் செயற்பாடுகள் தொடர்பாக உயர்ந்த அபிப்பிராயம் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது என்று விகாராதிபதி தெரிவித்துள்ளார். திட்டமிடப்பட்ட காரணங்களுக்காக அவதூறு பரப்புகின்றவர்கள் தொடர்பாக அலட்டிக் கொள்ளாமல் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் டக்ளஸ் தேவானந்தாவின் அரசியல் செயற்பாடுகளை தொடர்ந்தும் நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதாக குறித்த சந்திப்பின் போது விகாராதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் குறித்த தேரர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் என பரவும் செய்திகள் பொய் என்றும் அனுராதபுரம் காலத்திவுள்வ பகுதியில் உள்ள விகாரை ஒன்றைச் சேர்ந்த தேரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஆவார். தர்ம போதனை மண்டபத்தில் புதையல் தோண்டிக் கொண்டிருந்த தேரர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 119 எண்ணூடாக காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய குறித்த இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தேரரை கைது செய்துள்ளதோடு குறித்த விகாரியைச் சேர்ந்த 47 வயதுடைய தேரர் தர்ம போதனை மண்டபத்தில் தனியாக 4 அடி ஆழம் வரை தோண்டியிருந்ததாக தெரிய வந்துள்ளது. பருத்தித்துறை மூர்க்கம் கடற்கரை காலநிலை சீரின்மை காரணமாக ஏற்பட்ட கடற்கொந்தளிப்பால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை தும்பளை கிழக்கு பகுதியில் உள்ள மூர்க்கம் கடற்கரையில் அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்கா, கொங்கிரீட் வீதி, சீமெந்து இருக்கைகள், நடைபாதை உள்ளிட்ட நிரந்தர கட்டுமானங்கள் அனைத்தும் கடல் கொந்தளிப்பால் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக மண்ணரிப்பு ஏற்படும் பட்சத்தில் கடல் நீர் ஊர்மனைக்குள் உட்புகும் பேராபத்து உள்ளதாகவும் அவ்வாறு நடந்தால் அயலில் உள்ள ஒரு கிராமமே பெரிதும் பாதிக்கப்படும் நிலை ஏற்படலாம் என அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அபாய நிலையில் காணப்பட்ட வீதியில் பிரவேசிக்காத வகையில் நகர சபை ஊழியர்கள் மூலம் கற்களை கொண்டு தடை ஏற்படுத்தப்பட்டது. அத்துடன் சிறுவர் பூங்காவிற்குள் முற்றாக கடல் நீர் உட்புகும் நிலையில் அதற்கான மின்சார இணைப்பினை மின்சார சபை தரப்பினர்கள் மூலம் துண்டிக்க நடவடிக்கை மேற்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவுக்கு பயணம் செய்த விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளில் அதிகாரிகளுக்கிடையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. ரணில் பிரித்தானியாவுக்கு சென்ற நேரம் பொது நிதியில் 16 மில்லியன் ரூபாய் பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்திற்குள் 2 கருத்துகள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்திய விசாரணைகளின் முடிவுகள் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் உள்ளதா என்பது குறித்து கருத்து மோதல் எழுந்துள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக விசாரணையை மேற்பார்வையிட்டு துணை சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா விசாரணை செயல்முறை தொடர்பான கருத்து வேறுபாடுகள் காரணமாக தனது கடமைகளில் இருந்து விலகியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்கவுக்கு எதிரான சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு பொறுப்பான துணை சொலிசிட்டர் ஜெனரல் ரணில் விக்ரமசிங்க அல்லது வேறு யாருக்கும் எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அது மாத்திரமன்றி கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் மற்றும் புலனாய்வு தகவலின் அடிப்படையில் ரணில் அல்லது வேறு யாருக்கும் எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய முடியாது என்று கூறி சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவிடம் 6 பக்க அறிக்கையையும் அவர் சமர்ப்பித்துள்ளார். இந்த நிலையில் இந்த விசாரணையின் தலைமை மேற்பார்வை அதிகாரியாக செயல்படும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் முற்றிலும் மாறுபட்ட கருத்தை முன்வைத்துள்ளார்.
இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் ரணில் மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யலாம் என்று சட்டமா அதிபரிடம் தெரிவித்துள்ளதுடன் இந்த கருத்தை விசாரணையை நடத்தும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியுள்ளனர். முறையான அங்கீகாரம் இல்லாததால் நாட்டிற்கு சென்ற குழுவால் கேள்விக்குரிய அழைப்பு கடிதம் தொடர்பாக ஒரு அறிக்கையை பதிவு செய்ய முடியவில்லை என்று துணை சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளரை கைது செய்ய போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வெள்ளிக்கிழமை இரவு கொழும்பில் துப்பாக்கிச் சூடு நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் 4 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர், வெடிமருந்துகள் மற்றும் ஐஸ் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளது. 60 கிராமுக்கும் அதிகமான போதைப் பொருள், ஒரு முச்சக்கர வண்டி மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவையும் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்குளிய, ஹொரண, வனவாசல மற்றும் களனி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 32 முதல் 35 வயது சந்தேக நபர்களே இவ்வாறு கைதாகியுள்ளனர். வெளிநாட்டில் உள்ள 2 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த நபர்கள் கிராண்ட் பாஸின் மகவத்த பகுதியில் ஒரு நபரை கொலை செய்ய தயாராகி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வசித்து வந்த இளம் குடும்ப பெண்ணை காணவில்லை என மன்னார் போலீஸ் நிலையத்தில் உறவினர்களால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மன்னார் சவுத் பார் பகுதியில் வசித்து வந்த 21 வயதுடைய பெண்ணே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமணமான இந்த பெண்ணை அவரது கணவர் நேற்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு பற்சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளார். சிகிச்சைக்காக அவரை வைத்தியசாலையில் விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்த கணவன் சிறிது நேரத்தின் பின்னர் மீண்டும் வைத்தியசாலைக்கு சென்று பார்த்தபோது அவருடைய மனைவியை காணவில்லை. அங்கிருந்தவர்களிடம் விசாரித்த பின்னர் உறவினர்களுடன் சேர்ந்து கணவர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். காணாமல் போன குறித்த பெண் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இருந்து முச்சக்கர வண்டி ஊடாக மன்னார் பேருந்து நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து வவுனியா பேருந்தில் பயணித்துள்ளமை தெரியவந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் பதவியிலிருந்து ஹரணி அமரசூரியவை நீக்குவதற்குரிய எந்தவொரு தேவைப்பாடும் உருவாகவில்லை என்றும் அந்த பதவியில் அவர் தொடர்வார் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவியில் மாற்றம் வருமா, அவரிடமிருந்து கல்வி அமைச்சு பறிக்கப்படுமா என்று ஊடக சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு விஜித ஹேரத், கல்வி மறுசீரமைப்பு என்பது பரந்துபட்ட விடயமாகும். இதில் ஒரு அலகில் தான் பிழை இடம்பெற்றுள்ளது. அது பற்றி விசாரணை நடத்தப்படுகின்றது. எனினும் குறுகிய நோக்கில் இந்த விடயம் தொடர்பில் அரசியல் நடத்தப்படுகின்றது. பிரதமர் பதவியில் மாற்றம் வராது. நாம் கூட்டு பொறுப்புடன் செயற்படுகின்றோம். கல்வி அமைச்சிலும் அவரே தொடர்வார். கல்வி மறுசீரமைப்பு என்பது சவால் மிக்க பணியாகும். அதனை நாம் செய்வோம். மக்கள் ஆணை அதற்கு உள்ளது என பதிலளித்துள்ளார். வெளிநாட்டில் வசிப்பவரின் சொகுசு வீட்டை யாழ்ப்பாணத்தில் வாடகைக்கு பெற்று விபச்சார நடவடிக்கைக்கு பயன்படுத்திய நபர் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி பகுதியில் வெளிநாட்டில் வசிக்கும் நபர் ஒருவர் சொகுசு வீட்டினை கட்டி அதனை கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கியுள்ள நிலையில் குறித்த வீட்டிற்கு பெண்கள், ஆண்கள் என பலர் மோட்டார் சைக்கிள்கள், கார்களில் வந்து செல்வதனை அயலவர்கள் கவனித்து வீட்டில் தவறான நடவடிக்கைகள் நடைபெறுகின்றது என்பதனை ஊகித்து வெளிநாட்டில் உள்ள வீட்டின் உரிமையாளருக்கு அறியப்படுத்தியுள்ளனர். ஆனாலும் அவர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கோப்பாய் போலீசார் குறித்த வீட்டினை தமது கண்காணிப்புக்குள் கொண்டு வந்து சில நாட்களாக கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் நேற்று வீட்டை முற்றுகையிட்டுள்ளனர். வீட்டினுள் சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது தென்னிலங்கையில் இருந்து விபச்சார நடவடிக்கைக்காக அழைத்து வரப்பட்டிருந்த 3 பெண்கள் மற்றும் வீட்டினை வாடகைக்கு பெற்றிருந்த நபர் ஆகிய 4வரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை நாடு கடத்த அமெரிக்காவிற்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் 60 பேரை நிகரகுவா பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிக்கோலஸ் மதுரோ கைது தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்று இந்த விடயம் குறித்து வெளியிட்டுள்ளது. 60 பேரில் 49 பேர் இன்னும் காவலில் இருப்பதாகவும் அவர்களின் நிலைமை குறித்த தெளிவான தகவல் வெளியாகவில்லை என்றும் வெளிநாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது. நிகரகுவா ஜனாதிபதி டேனியல் ஒர்டேகாவின் உத்தரவின் பேரில் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் 60 பேரில் 9 பேர் பாதுகாப்பு படையினரால் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.